ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா, இந்த ரீசன்ட் டேஸாக மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி அப் ட்ரெண்ட் மாதிரி இருக்குது. இந்த அப் ட்ரெண்ட் ரேலி கண்டினியூ ஆகுமா அப்படின்றது இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே ஒரு சில விஷயங்கள் லைக் கால் செல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவு வந்து இம்பேக்ட் இருக்கும் அண்ட் ஏன் இந்த இந்தியா விக்ஸ் இறங்குது, இதுக்கும் இந்த கால் ட்ராப் ஆகிறதுக்கும் ஏதாவது விஷயம் இருக்கா, இல்லைனா இந்த இந்தியா விக்ஸ் இறங்குறதுனால மார்க்கெட் ஏறுதா அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் பார்க்க போகிறோம். கூடுதலாக இது இன்னும் கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ் நண்பா, மொதல் விஷயம், எஃப்ஐஐ கேஷ் மார்க்கெட்டில் போட மாட்டுறாங்க, பட் வந்து மார்க்கெட் மட்டும் ஏறுது அப்படின்னு சொல்கிற ஒரு சில விஷயம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, கேஷ் மார்க்கெட்டில் அவங்க வந்து செல் பண்ணுறாங்க, இல்லைனா பெரிய பார்ட்டிசிபேஷன் இல்லை, பட் மார்க்கெட் மட்டும் ரேலி ஆகுது. ஸோ இது எப்படி அப்படின்னு கேட்குற ஒரு விஷயம் இருக்குது. ஒன்று புரிஞ்சுக்குங்க, நம்ம மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டு வெறும் லாங் டேர்முக்கு மட்டும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஷார்ட் டேர்மில் நம்ம மார்க்கெட்டை மேலே கீழே மூவ் பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஸ்பெக்குலேஷன் பண்ணுறதுக்கும் நம்ம மார்க்கெட்டை வந்து எஃப்ஐஆர் இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய ஆட்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம். எந்த அளவு எஃப்ஐஐ கேஷில் போடுறாங்களோ அவங்க வந்து ஒரு லாங் டேர்முக்கு எப்படி வந்து கரெக்டாக இருக்காங்களா இல்லையான்றது தெரியும். பட் ஒரு ஷார்ட் டேர்முக்கு அவங்க பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்க பண்ணுற அந்த எஃப்ஐஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்னு சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப வந்து கீனாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அதுதான் இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்குலேஷன் மூவுக்கு வந்து ஒரு உந்துதலை கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் எப்போவுமே அதை பார்க்கணும். நான் கடைசியில் அந்த டேட்டா வச்சுருக்கேன், எஃப்ஐயோடைய லாஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஆக்டிவிட்டி டேட்டாவே நான் வச்சுருக்கேன். அதை லேசாக எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். முதல்ல நிறைய எனக்கு வந்த கொஷினும் சரி, எனக்கும் இந்த கொஷினை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. விக்ஸு கிராஷ் ஆகிறதுனால மார்க்கெட் ஏறுதா, ஓகேங்களா, இல்லை மார்க்கெட் ஏறுறதுனால விக்ஸ் இறங்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒன்று புரிதல் இருக்கணும். ஸோ விக்ஸு கிராஷ் ஆகிறது மார்க்கெட் ஏறுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷயம் வந்து அப்படி வந்து நிறைய பண்ணாதீங்க. இதை நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் வந்து எந்த அளவு புரிஞ்சுக்கணும் அப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது நிறைய நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இது கண்டிப்பாக இந்தியா விக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து ஒரு சென்டிமெண்ட் ஃபேக்டரு, ஸோ ஃபியர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிற விஷயம் அது வந்து வேறு. பட் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த சென்டிமெண்ட் வந்து எதை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்விட்டியே கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒரு ஃபியூச்சர்ஸை கிடையாது. ஓகேங்களா, இது டைரெக்டாக அதோடைய காம்போனண்ட்டை வச்சுருக்கிறது எதுனா ஆப்ஷனில். அதாவது ஒரு 100 ரூபா ஆப்ஷன் பார்க்குறீங்கன்னா அதில் 15லேருந்து 20 ரூபா வந்து வெறும் ஐவி காம்போனண்ட்டாகவே இருக்குங்க. அப்போது ஆப்ஷனோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ஷனலி ப்ரொபோஷனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்டாலிட்டி தான் வச்சுருக்கு. ஓகேங்களா, இந்த விக்ஸ் இல்லைனா ஐவின்னு சொல்லப்படுற ஒரு காம்போனண்ட் தான் ஆப்ஷனோட ப்ரைஸில் வந்து ஒரு 15% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போது புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஏறுது அப்படின்னா மார்க்கெட்டை ஏற்றுறாங்க, அதுக்கு அண்டர்லைங் வந்து ஸ்ட்ராங்காக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. சின்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும், யாருமே அதாவது பெரிய பெரிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா நேக்கடாக இந்த பக்கமும் செல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது ஏறிட்டு இருக்க மார்க்கெட் நாளைக்கு ஒரு 100 பாயிண்ட் இறங்குது அப்படின்னா அதே பெரிய பெரிய ஆள் தான் வந்து கால் ஆப்ஷனை ஹெவியாக செல் பண்ணுவான். அதாவது மார்க்கெட் மேலே ஏறும்போது ஹெவியாக புட் ஆப்ஷன் செல் பண்ணுற அதே ஆள் தான் ரொம்ப ஹெவியாக கால் ஆப்ஷன் செல் பண்ணுவான். பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் அந்த ப்ரைஸில் வந்து விஷயம் இருக்குன்ட்டு. ஏன்னா அவனுக்கு வந்து மார்க்கெட்டோடைய போக்கு தெரியும், மார்க்கெட்டோடைய டைரக்ஷன் தெரியும். கரெக்டுங்களா, அப்போது அவன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவன் தான் இங்கேயும் செல் பண்ணுறான். அப்போது ஒரு நார்மல் டேயில் அவன் பார்த்திங்கன்னா அவன் வந்து பொசிஷன் இங்கேயும் வச்சுருப்பான். ஓகேங்களா, ஸோ வென் மார்க்கெட் வந்து ஒரு சைடு ட்ரெண்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கண்டிப்பாக ஒரு சைடு லாஸ் ஆகும். அப்போது இது கூடவே அவன் எதை வச்சுருப்பான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சர்ஸை வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெல்டாவை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு போகும். இன்னும் கேட்டிங்கன்னா இவங்களுடைய நெட் பொசிஷன் தான் வந்து ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லும். ஓகேங்களா, நெட் பொசிஷன் விச் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, இங்கே நம்ம தான் வந்து வெறும் ஸ்ட்ராங்கல்லாம் போடுறோம். ஓகேங்களா, ஆப்ஷனில் மட்டும் ஸ்ட்ராட்டஜி போடுறோம். தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு கிடையாது. ஆனால் அதில் நமக்கு ரிஸ்க் இருக்கும், எல்லாத்துலேயுமே ரிஸ்க் இருக்குது. பட் சின்ஸ் வந்து நம்மக்கிட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஃபியூச்சர்ஸும் வச்சுருக்கணும் அப்படின்றது வந்து நினைப்பேன். இங்கே மார்க்கெட் ஒரு சைட் டைரெக்ஷன் போகும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக கால் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஐவி வந்து ஸ்பைக் ஆகும். ஏன்னா ஒரு 200 பாயிண்ட்டுக்கு தான் கம்ஃபர்டபுள் ஐவி இருக்குது, அதுக்கு மேலே போக போக ஐவி ஸ்பைக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கால் செல்லருக்கு வந்து பெயினாக இருக்கும். இந்த பெயின்லேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலாக ஸ்லோவாக, அதாவது பார்த்தீங்கன்னா லிட்ரலாக 2 விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், ஏறிட்டு இருக்க மார்க்கெட்டை சடனாக ஒரு 50 பாயிண்ட் இறக்குனா போதும், அந்த ப்ரீமியம் ஏறின ப்ரீமியம் இறங்குறதுக்கு அப்படியே ஒரு 2-3 மடங்கு ப்ரைஸ் வந்து கிராஷ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கிராஷ் எல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஷ் எல்லாம் இந்த கால் செல்லர் எக்ஸிட் ஆகிறதுக்காக மட்டும்தான். ஆனால் சின்ஸ் மார்க்கெட்டோடைய ப்ரைமரி ட்ரெண்டு மேலே இருக்கனால அகெயின் மார்க்கெட் அதை விட வேகமாக போகும். இதுதான் இப்போ லிட்ரலாக நம்ம மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ ஒரு சின்ன சின்ன டிப்பு வரும்போது அந்த கால் செல்லர் அவன் பொசிஷனை விட்டு வெளியே போகிறான். இதை வெளியே வர்றதுக்காகவே என்ன அப்படின்னா அவனுக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஐவி கிராஷ் தான். ஏன் இந்த ஐவி கிராஷ் என்ன பண்ணுன்னா அவனுக்கு சைமல்டேனியஸாக 2 தடவை ப்ராஃபிட் கிடைக்குங்க. 2 தடவைனா அவன் புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்க இடத்துலையும் வேகமான ஒரு எக்ஸிட் கிடைக்கும், வேகமாக ப்ரீமியம் டிக்கெட் கிடைக்கும். அதேமாதிரி கால் ஆப்ஷன்லையும் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக பெரிய அளவு டிராஸ்டிக்காக வந்து இறங்கும். அப்போது ஏறிக்கிட்டு இருக்க மார்க்கெட்டில் ஒரு சடனாக ஒரு சின்ன ஒரு டவுன் வந்தால் கூட அது பெருசாக நினைக்க வேணாம். ஏன் நேற்று கூட வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஏறிட்டு இருந்தது, இந்த 23,400 தொட்டதும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் 120 பாயிண்ட் இறங்கினா, இது வித்தின் வந்து ஒரு 15 நிமிஷத்தில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த 22,280 நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் வந்து 23,280 வந்துட்டு அகைன் மார்க்கெட் அங்கேயே போயிட்டான். அப்போ இதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே நான் லிட்ரலாக பார்த்த விஷயம் கண்டிப்பாக சென்செக்ஸோடைய ப்ரீமியமில் பல்ஜு ஹெவியாக இருந்தது காலையிலேருந்து. அந்த பல்ஜில் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் இறங்கின மார்க்கெட்டில் காணாமல் போயிடுச்சு. இதுதான் உண்மை. ஸோ இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த விக்ஸு கிராஷ் ஆகிற விஷயம் இல்லைனா மார்க்கெட்டை இந்த மாதிரி ஒரு சின்ன டவுன் பண்ணுற விஷயம் எதுக்குன்னா இந்த கால் செல்லர் வந்து வெளியே போகிறதுக்காக மட்டும்தான். அண்ட் இந்த குளோபல் மார்க்கெட் சரியில்லை, ஏன் நம்ம மார்க்கெட் மட்டும் ஏறுது அப்படின்னா ஒன்று புரிஞ்சுங்க, அதே குளோபல் மார்க்கெட் நல்லா இருக்கும் போதும் நம்ம மார்க்கெட் நல்லா இல்லை, நம்ம மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் இந்த ஸ்பெக்குலேஷன் மார்க்கெட்டில் அவங்க எடுத்திருக்க வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி நான் ஒரு புல்லிஷ் மாதிரி இருக்குது. இதுக்கான காரணங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்து இறங்குது. விச் மீன்ஸ் என்னென்னா டாலர் பணம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் இந்த டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இறங்கும். இப்போ இந்த டாலர் இண்டெக்ஸ் இறங்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வச்சிருக்கிற பணம் டாலர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ இடம் வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணப்படுது. யூட்டிலைஸ் பண்ணும்போது அவங்க ஹோம் கரன்சி வாங்கணும், யூஎஸ்டி செல் பண்ணணும். யூஎஸ்டி செல் பண்ண என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் இறங்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா உல்டாவாக நடக்கும். வென் யூஎஸ்டி பை பண்ண ஹோம் கரன்சி வந்து செல் பண்ணப்படும். அப்போது டாலர் இண்டெக்ஸ் டாலர் வந்து மதிப்பு கூடுறதுனால டாலர் வந்து ஏறும். இது வந்து யூஷுவலான விஷயம். இப்போ டாலர் இண்டெக்ஸ் இறங்கிட்டு இருக்க காரணம் கண்டிப்பாக எமர்ஜிங் மார்க்கெட்டில் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணப்படுது அப்படின்றது தான். இந்த இன்வெஸ்ட் பண்ணப்படுறது எப்படி ப்ரோ நமக்கு தெரியும் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று மொத்த இண்டெக்ஸுமே ஏறும், ப்ராட் மார்க்கெட் ஏறும். அதாவது எப்போ இந்த எஃப்ஐ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லைனா எப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணப்படுது எப்படி தெரியும்னா, ப்ராட் மார்க்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா க்ரீனாக இருக்கும். ப்ராட் மார்க்கெட்டே பார்க்குற எல்லா ஸ்மால் கேப், மிட் கேப்பு, மொமெண்டம் 30 எல்லா இண்டெக்ஸுமே, நிஃப்டி, ஐடிஆர் இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீனில் இருந்தாலே நோட் பண்ணிக்கோங்க, அது வந்து அக்ராஸ் பர்ச்சேஸ் பண்ணப்படுது அப்படின்றது. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உடனே ஒரு டவுன் ட்ரெண்ட் வரணும் அப்படின்றது அவசியமே இல்லை. இது வந்து மார்க்கெட்டில் நடக்கிற விஷயம். இன்னொரு விஷயம், இந்த எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஸ்பெக்குலேஷனுக்காக வாங்குகிற இடத்துல இது வந்து 21 ஃப்ரைடேக்கான டேட்டா. எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் அகைன் வந்து ஒரு 2,419 கோடி ரூபாய்க்கு க்ரீனில் இருக்குது. இது எப்போவுமே நான் ஒரே ஒரு ஹிண்ட் மாதிரி ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவேன். என்னன்றதை நான் சொல்கிறேன். நிஃப்டியோட இதை டோட்டலாக கோரிலேட் பண்ணணும். நிஃப்டி 160 பாயிண்ட் நேற்று ஏறி இருக்குது. அப்போனா விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அவன் 1,600 கோடிக்கு தான் இங்கே வந்து வாங்கியிருக்கணும். ஆனால் இங்கே வாங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2,419 கோடி. அப்போது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 கோடிக்கு நேற்று அட்வான்ஸாக வாங்கி வச்சிட்டாங்க. இஃப் ஐ எம் கரெக்ட் அப்படின்னா நாளைக்கு மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஈஸியாக 80-90 பாயிண்ட்லாம் போயிடும். அப்படி போனால் தான் இந்த ஃபியூச்சர்ஸும் நம்ம மார்க்கெட்டும் அலைன் ஆகும். இது பாருங்களேன், இது எப்போவுமே வந்து கரெக்டாக இருக்கும். அவன் 2,000 கோடிக்கு அவன் செல் பண்ணிட்டான் அப்படின்னா ஒன்று அன்றைக்கி 200 பாயிண்ட் விழுந்திருக்கணும், இல்லை அடுத்த நாள் அந்த 200 பாயிண்ட்டுக்கான ஒரு மேட்சப் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது எப்போவுமே நடக்கிற விஷயம். இதனால என்னமோ தெரியல, எஜ்எக்ஸ் நிஃப்டியும் இப்போவே 50 பாயிண்ட் க்ரீனில் காட்டுறான். ஓகேங்களா? ஸோ இன்னுமே இவங்க ஸ்பெக்குலேஷனில் லாங்கில் தான் இருக்காங்க அப்படின்றது இந்த ஒரு சின்ன விஷயம் மாதிரி புரியுது. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன், நீங்கள் புரிஞ்சுக்குங்களேன், அப்போ வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்றது நான் சொல்லுவேன். ஸோ இந்த மார்க்கெட் இன்னும் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் பர் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி படி கண்டிப்பாக மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு ஹெவியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது.
ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த ஆப்ஷனுடைய வால்டிலிட்டியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ விஷயம் அதுதான். ஸோ அவன் கால் செல்லரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சின்ன டிப்பு கொடுத்து மார்க்கெட் அகைன் ரைஸ் பண்ணுவான். அந்த டிப்பில் நிறைய பேர் கைண்டுப்பாங்க. ஸோ கைண்டுக்கிட்டு வெளியே வர்றது நமக்கும் நல்லது அப்படின்றது தான். ஒரு ப்ரீமியம் டபுள் ஆகுதுன்னா அந்த இடம் நிற்க வேணாம் அப்படின்றது நான் நினைப்பேன். ஸோ இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் உஷாராக இருங்க. கால் சைட் செல் பண்ணும்போது மட்டும் காஷியஸாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.